வணக்கம் தமிழா. இதான் வந்து Xiaomi 12S Ultra. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோன்னே சொல்லலாம். கேமராவை வேறு லெவலில் கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் உள்ள கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாக முழுமையாக பாருங்கள். சில விஷயங்கள் ஒரு வியக்கும்படியான சில விஷயங்களை வந்து இந்த கேமராவில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா லைக்காங்கிற ஒரு கேமரா கம்பெனி இருக்குது. ஒரு பழைய கம்பெனி, ரொம்பவே புகழ்பெற்ற ஃபோட்டோகிராஃபி சர்க்கிளில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி. அவங்களோட கோஇன்ஜினியேட் பண்ணி முதலாக கொண்டு வரக்கூடிய இந்த Xiaomi ஃபோன் தான் இது. இந்த லைக்கா கூட பார்ட்னர்ஷிப்பில் வந்து பல ஃபோன்கள் அவங்க கொண்டு வர இருக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி. ஸோ அவங்க பார்ட்னர்ஷிப்பில் அந்த கேமரா திறன் எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியுங்கிறத காண்பிக்கிறதுக்காக ஒரு ஷோகேஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது இந்தியாவுக்கு கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த லைக்கா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி பல ஃபோன்கள் வர இருக்குது. அந்த சில ஃபோன்கள் இந்தியாவுக்கும் வர இருக்குது. இந்த ஃபோட்டோஸை பற்றி பாருங்கள், என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபோனை பற்றி நான் சொல்லுறதுக்கு முன்னாடி டைரெக்டாக நம்ம வந்து கேமரா பாட்டுக்கு போயிடலாம். ஏன்னா கேமரா தான் இதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ எந்த மாதிரி கேமரா கொடுத்துருக்காங்க, இந்த லைக்கா பார்ட்னர்ஷிப் கூட என்ன விஷயங்கள் புகுத்திருக்காங்க, அதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேமரா ஃபோட்டோஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பின்பக்கம் ஒரு பெரிய கேமரா மாடியூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்டு கேமரா மாடியூல் தந்திருக்காங்க. ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு பெரிய சென்சார் இருக்குது. அதாவது ஒரு 1 இன்ச் சென்சார் வந்து இதில் தந்திருக்காங்க. ஸோ இந்த கேமரா மோடியில் சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கலரில் ஒரு ரிம் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த கோல்டு கலர் ரிம்மில். ஸோ இந்த கேமரா பற்றி ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கேமரா, 1 இன்ச் அல்ட்ரா சென்சர் இதில் தந்திருக்காங்க. f1.9 அப்பச்சர் ஓடி வருது. 8p லென்ஸ் இதில் தந்திருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஓடி வருது. அப்புறம் லைக்கா லென்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளிக்கர் சென்சர் இருக்குது. லேசர் ஃபோக்கஸ் இதில் தந்திருக்காங்க. அப்புறம் 128 டிகிரி அல்ட்ரா வைட் 48 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா f2.2 அப்பச்சர் 7p லென்ஸ் இதில் தராங்க. இதில் வந்து AF நைட் மோட் எல்லாம் வந்து அல்ட்ரா வைட் சென்சர்லையும் கிடைக்குது. அப்புறம் 120x டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 48 மெகாபிக்சல் கேமரா. அதுலேயும் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நைட் மோட் எல்லாமே தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து பின்பக்கம் உள்ள கேமரா செட்டப். கேமரா செட்டப்னு சொல்லும்போது நான் முக்கியமாக இந்த லைக்கா பார்ட்னர்ஷிப்னு சொன்னேன் இல்லையா. கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து 2 ஆப்ஷன் தெரியுது. ஒன்று வந்து லைக்கா வைப்ரண்ட், லைக்கா ஆத்தென்டிக்னு 2 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த வைப்ரண்ட் வந்து கொஞ்சம் பூஸ்டடான கலர்ஸாக இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த லைக்கா ஆத்தென்டிக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபில்டர்ஸில் வந்து அதில் வந்து லைக்கா கூட சில லைக்கா விவிட், லைக்கா நேச்சுரல், அப்புறம் லைக்கா பிளாக் அண்ட் ஒயிட் நேச்சுரல், பிளாக் அண்ட் ஒயிட் ஹை கான்ட்ராஸ்ட்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் முக்கியமாக நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் நேச்சுரலில் தான். 1-2 வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஹை கான்ட்ராஸ்ட்டில் எடுத்துருக்கிறேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட்ரேட் மோட் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் 35mm, ஸ்வில்லி பொக்கே 50mm, சாஃப்ட் ஃபோக்கஸ் 90mm ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வச்சும் நீங்கள் வந்து ப்ரோ லென்சஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு DSLR வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 35mm லென்ஸ் வாங்கலாம், 50mm லென்ஸ் வாங்கலாம், 90mm லென்ஸ்லாம் வாங்கலாம். அதை வந்து இந்த ப்ரோ லென்ஸ் ஃபீச்சரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ரெப்ளிகேட் பண்ண மாதிரியான லென்சஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இப்போ கேமரா பற்றிலாம் நான் சொன்னேன். இப்போ கேமரா ஃபோட்டோ சாம்பிள் பார்க்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ நான் எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பாண்டிச்சேரியில் எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ். லீக்கா ஆத்தென்டிக் கலர் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறேன். பிளாக் அண்ட் ஒயிட் மற்றும் கலர் சாம்பிள்ஸை பாருங்கள். பட் எனக்கு பர்சனலாக இதோட மோனோக்ரோம் ப்ரொஃபைல் ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஃபோனில். பட் போத் கலர் ஃபோட்டோஸ் மற்றும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். சைட் பை சைடு 2 ஃபோட்டோ சாம்பிள்ஸும் இருக்குது. ஸோ என்ஜாய் த ஃபோட்டோஸ். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு. ப்ளஸ் அப்படியே என்னோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். ஒரு விஷயத்தில் ஷட்டர் ஸ்பீடு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபோட்டோ ப்ராசஸிங்லேயும் லேக் இல்லை. இந்த ஃபோட்டோ செட்ஸில் உங்களுக்கு அதிகமாக பிடிச்ச ஃபோட்டோஸ் எதுன்னு சொல்லுங்கள்.
அப்புறம் வந்து 5x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது. 120x வரைக்கும் நீங்கள் டிஜிட்டல் ஜூமில் போகலாம். பட் அது வந்து கொஞ்சம் நாய்ஸியாக கிரெயினாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா. பட் 10s வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு பெரிய சென்சர் யூஸ் பண்ணுறதுனால நைட் மோட் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்காமல் டைரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ மோடில் கூட லோ லைட் பிக்சர்ஸ் வந்து நல்லாவே வருது. ஸோ லோ லைட் ஃபோட்டோஸ் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள். போர்ட்ரேட் மோடில் வந்து நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் 50mm பொக்கே, சாஃப்ட் ஃபோக்கஸ்னு ஒரு 90mm பொக்கே ஆப்ஷன் இருக்குது. 90mm ரொம்பவே சாஃப்டாக பிளரியாக வருது. பட் மற்ற மோடில் எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் சில அக்கேஷனில் சில தருணங்களில் நீங்கள் வந்து இந்த 90mm சாஃப்ட் பிளர் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். பட் எனக்கு அந்த அளவுக்கு இது யூஸ் பண்ண தெரியல கரெக்டாக. மேபி இன்னும் அதிகமாக நான் ஃபோட்டோ யூஸ் பண்ணால் சில கரெக்டான நேரத்தில் வந்து இந்த 90mm யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு வந்து மற்ற போர்ட்ரேட் மோட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. செல்ஃபிஸ் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்குது. பட் ஃபைன். 8Kல எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கூட எடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து வந்திருக்காங்க. பட் என்கிட்ட கேட்டால் 4K 60 fps மேக்ஸிமம் எடுக்கிறது பெட்டர். இது வந்து ஓவர்கில். நீங்கள் வந்து 4K 60 fpsல நல்ல வீடியோ எடுக்கலாம். இது வந்து 4K 60 fpsல எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4K 30 fps 60 fpsனு 2 ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து 4Kல எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த லைக்கா கேமராலாம் பற்றி பார்த்தோம். இப்போ மற்ற விஷயங்களை பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த ஃபோனை பற்றி கரெக்டாக இப்போ அது பாக்ஸ்லேருந்தே கூட ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பாக்ஸுக்குள்ளே இந்த ஃபோன். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கலரில் கொண்டு வராங்க. என்கிட்ட இருக்கிறது இந்த க்ரீன் மாதிரியான ஒரு கலர். இது வந்து உங்களுக்கு பிளாக் கலர் ஆப்ஷன்லையும் வருது. இந்த பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷ் வந்திருக்காங்க. அதாவது ஒரு லெதர் மாதிரியான ஒரு ஃபினிஷ் வந்திருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைக்கா கேமரா இருக்கு இல்லையா? அந்த லைக்கா கேமரா வந்து இந்த மாதிரி ஒரு லெதர் ஃபினிஷில் தான் கொண்டு வருவாங்க. அதை ரெப்ளிகேட் பண்ணது அந்த ஃபீலை கொண்டு வரதுக்கு தான் இங்கே வந்து இந்த ஃபாக்ஸ் லெதரில் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் கொண்டு வந்திருக்காங்க. பிளாக்ல அது வந்து ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக நல்லாவே இருக்குது. ஸோ இந்த 2 கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9.1 mm திக்னஸ் இருக்குது. 225 grams வெயிட்டில் இது வருது. உங்களுக்கு வந்து சேம் எஜெக்டர் பின் இருக்குது. சாஃப்ட் பேக் கேஸ் தந்திருக்காங்க. அப்புறம் 67 watts சார்ஜர் மற்றும் வந்து உங்களுக்கு இதுக்கான USB Type-C கேபிள் தந்திருக்காங்க. சைடில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மன் கார்டன் டியூன்டு ஸ்பீக்கர். இது கேமரா மாடல் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 inch பெரிய சென்சர் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஓடியும் வருது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.73 inch டிஸ்பிளே தராங்க. LTPO2 AMOLED டிஸ்பிளே. இது 10-bit கலர். இது ஸோ 1 billion கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. டால்பி விஷன் HDR10+ சப்போர்ட் வருது. 100 Hz பிரைட்னஸ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. இது வந்து 2K டிஸ்பிளே இதில் கிடைக்குது. இதை பவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான ஸ்னாப்டிராகன் சிப்செட் 8+ Gen 1ல இது கொண்டு வராங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்குலாம் இது வந்து பிரச்சனையே இல்லை. நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இதில் தராங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4860 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 67 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. 50 watts வயர்லெஸ் சார்ஜிங் மற்றும் 10 watts ரிவர்ஸ் சார்ஜிங் இதில் இருக்குது. QC4 குவிக் சார்ஜ் 4 மற்றும் பெய்டி பவர் டெலிவரி 3.0வும் இதில் தந்திருக்காங்க. ஸோ அதை எல்லாமே சார்ட்டட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த 10S அல்ட்ரா பற்றி பார்த்தோம். ஸோ பாண்டிச்சேரியில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதோட ஹைலைட் இந்த வீடியோலேயே. ஸோ உங்களுக்கு பிடித்தமான ஃபோட்டோஸ் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோ குவாலிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ பலருக்கு வந்து DSLR கேமராலாம் தேவையில்லை. இப்போ பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவே இப்போ வாங்க தேவையில்லை. ஏன்னா வந்து ஃபோன்களில் கேமரா வந்து பெட்டர் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கிற ஃபோன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா தனியாக வாங்கக்கூடிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து ஒரு கேமரா குவாலிட்டி ப்ராப்பர் DSLR கேமரா மாதிரியான ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இதில் கொண்டு வராங்க. பலருக்கும் வந்து இதே வந்து சூப்பரான கேமரா ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட கேமரா ஃபோட்டோகிராஃபி சாம்பிள்ஸில். ஸோ இந்த லைக்கா பார்ட்னர்ஷிப்பில் Xiaomi வந்து பல ஃபோன்கள் கொண்டு வர இருக்கிறாங்க.
அதில் சில ஃபோன்கள் இந்தியாவுக்கும் வர இருக்குது. ஸோ வந்து நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா வந்து இது லைக்கா பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ண முடியுங்கிறத இந்த 12S அல்ட்ரா மூலமாக அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வரக்கூடிய ஃபோன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 12S அல்ட்ரா பற்றி உங்களோட கருத்துக்களை என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுதல் தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.